ஹாய், வாங்க சுவையான உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய், சோம்பு, கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சமாக புளியை ஊற்றிட்டு அதுக்கு போதுமான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கடையில் ஒரு 4 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். அந்த கடலைப்பருப்பை ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை உருண்டையாக ஒரு இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். குழம்பு இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கோம். அதில் லேசாக பெப்பர் தூள் போட்டுட்டு வேக வச்ச உருண்டை போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை இறக்குனதுக்கு அப்புறம் சூடான சாப்பாட்டுக்கு செமையாக இருக்கும்.